வணக்கம்மா. கத்திரி வெயில் மாதிரி காயுதுமா. இதுங்காட்டியா இன்னும் கத்திரியே வரல. இன்னும் எப்படிதான் காயுமோ தெரியல. அடிக்கிற வெயிலுக்கு இந்த தர்பூசணிய கடவுள் நமக்கு வரப்பிரசாதமா கொடுத்துருக்காரு. பசங்க போய் கடையில போய் தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க. நான் கட் பண்ணேன். கிட்டவே நின்று அதை பைரவியே சாப்பிடுவான்னு பார்த்தா ஒரே ஒரு பத்தை சாப்பிட்டு ஓடி போட்டான். ஒரு தர்பூசணி சப்புன்னு இருக்குது. இந்த தர்பூசணி நல்லா இருக்குது இனிப்பா. எனக்கு அப்படியே சாப்பிட்டாதான் பிடிக்கும் தர்பூசணி. எங்க பசங்க வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு. ஜூஸ் எப்படி போட்டேன்னா தர்பூசணி எடுத்து மிக்சியில போட்டுக்கிட்டேன். இது கூட கொஞ்சமா புதினா இலை, சர்க்கரை, எலுமிச்சை சாறு மூணும் போட்டு அரைச்சி வடிகட்டி கொடுத்தேன். நான் குடிச்சு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. எங்க வீட்டுக்காரர் எப்படி சாப்பிட்டாருன்னா இதை கட் பண்ணி வச்சுட்டு அது மேல சர்க்கரை தூவிட்டு தான் சாப்பிடுவாரு. அவருக்கு அது மாதிரி பிடிக்கும். எங்க ஊர்லாம் வந்து தர்பூசணிலாம் கிடையாதுமா. பனை நுங்குதாமா அங்க. அப்பெல்லாம் அந்த வெயிலுக்கு வந்து வேகுரு கொட்டி போடும். அதனால அந்த பனை நுங்கு எடுத்துட்டு வந்து அந்த சாரெல்லாம் உடம்புல போட்டு பூசி போனாங்க. யாராருக்கு தர்பூசணி பிடிக்குமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தர்பூசணின்னு. யாராருக்கு நுங்கு பிடிக்குமோ கமெண்ட்ஸ்ல நுங்குன்னு சொல்லுங்க. அதை பாக்குறதால எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கும் ஜூஸ் குடிக்கணும் போலதான் இருந்துச்சு. ஆனா பசங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் அப்படியே முழுசா சாப்பிட்டேன். வணக்கம்மா. நாளைக்கு சந்திக்கலாமா.